அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்புப் போர் 671வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 671வது நாளில் உலக மக்களை ஆச்சரியத்தில் நடத்துவது அல் அக்ஸா பள்ளிவாசலை சுற்றி நடந்த கெடுபிடிகளும் அவற்றையெல்லாம் மீறி நேற்று வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் தொழுவதற்கு கூடிய மக்களும். பயங்கரமான கெடுபிடிகள். இஸ்ரேலிய இராணுவம், இஸ்ரேலினுடைய போலீஸு, அல் குட்ஸு என்னுடைய இதர பாதுகாப்புகள் எல்லாத்தையும் பலப்படுத்தி அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் யாரும் வராமல் தடுக்க வேண்டும் என்கின்ற பயங்கரமான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய வெயிலிங் வால் என்று சொல்லக்கூடிய அழும் சுவரின் பக்கத்தில் பல பூஜா புனஸ்காரங்களை நடத்துகிறார்கள். அதனை தொழுகையாளிகள் பார்த்துவிட்டால் உலகத்தில் பெரிய பூகம்பம் வரும் என்று இதையெல்லாம் செய்து அத்தனை கெடுபிடிகளையும் கட்டவிழ்த்து விட்டாலும் 40,000 பேர் நேற்று அல் அக்ஸா மஸ்ஜிதில் தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தொழுகையில் காசா மக்களுக்காக மீண்டும் துவா கேட்டிருக்கிறார்கள். தொழுகையில் அவர்களுடைய முஃப்தி போன ஜும்மாவில் அவர் காசாவில் இருக்கின்ற பட்டினி தாய்களை பற்றி பேசினார் என்பதனால் அவர் 6 மாதம் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் போகக்கூடாது என்று தடை வைத்தது இஸ்ரேலிய இராணுவம். அடுத்து இதேபோல் சரியாக இன்று ஊடகங்களை ஆக்கிரமித்து இருப்பது காசா பிளான் என்று நெத்தன்யாகுவினுடைய புதிய திட்டம் என்பதை விட புதிய தோல்விக்கான ஒரு அறிவிப்பு. இது உலக நாடுகள்லாம் கண்டிப்பதால் அது மிகப்பெரியதொரு பூகம்பம் போல் காட்டப்படுகிறது, பூதம் போல் காட்டப்படுகிறது. ஆனால் நேற்று என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேல் தன்னுடைய மினிஸ்ட்ரியில் பெரிய சண்டை நடந்திருக்கு. இயால் அமீர் தொடர்ந்து இது டெத் ட்ராப் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த டெத் ட்ராப் என்ற அவருடைய வார்த்தையை உண்மைப்படுத்தும் அளவில் நேற்று போராளிகள் ஒரு பெரிய நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு இஸ்ரேலிய ஊடகங்களில் வந்த பெயர் ஹெவி இன்சிடென்ட் இன் காசாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அடிக்கடி இதை பேரை மாற்றிக்கிட்டான், டிசாஸ்டர்ஸ் டே அப்படி இப்படின்னு பேரை மாற்றி அதே அளவில் அல்லது அதை விட பெரிய அளவில் இழப்புகளை சந்திக்கிறார். இந்த ஹெவி இன்சிடென்ட் யார் நடத்தியிருக்கிறான்னா சாரா அல் குட்ஸ் 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று ரஃபாவில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கி அழித்தது, இன்னொன்று இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை துஃபா நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து அழித்தது. இந்த 2மே மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெல்லிசன் ஹாஸ்பிட்டலிலும் இதர மருத்துவமனைகளும் ஃபுல்லாக இருக்கின அந்த மருத்துவமனைகளை இந்த தகவலை சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறது. அதன் பிறகு அல் காசம் பிரிகேட் சதர்ன் காசாவில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை கம்ப்ளீட்டாக கையில் எடுத்திருக்காங்க. இவன் சென்ட்ரல் காசா சிட்டியை பிடிக்க போகிறேன் என்று சொல்லும்போது அவங்க கையில் இவனுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரும் வருது. பல இடங்களில் இவர்களுடைய ஆயுத குவிப்புகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதனால் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு ஆயுதங்கள் எந்த பிரச்சனையும் இருக்கிறது. அதே போல் மொராக் ஆக்சிஸில் நேற்று ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அல் குட்ஸும் அல் காசம் பிரிகேட்ஸும் தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவத்தினர் அழிந்தவர்கள் போக ஓடி இருக்கிறார்கள், அழிந்தவரும் காயப்பட்டவர்களும் போக ஓடி இருக்கிறார்கள். அவர்களை துரத்தி சுட்டு இருக்கிறார்கள். அடுத்தது ஜபல் அல் சௌரின் என்ற இடத்தில் ஒரு பெரிய தாக்குதலை அல் காசம் பிரிகேட்ஸ் நடத்தி இருக்கிறார்கள். ஆக அவர்கள் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் அதே வேகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இவன் புதுசாக ஒரு பிளானை கொண்டு வந்துட்டான், காசாவை கம்ப்ளீட் ஆக்குபேஷன் சொல்லி. இது வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருந்து உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியலங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் அந்த எஸ்தக் பிரிக் சொன்ன அதே வார்த்தைகள் மீண்டும் வருது. நீ எந்த ஒரு சிட்டியையும் ஒழுங்காக உன்னால் பிடிக்க முடியல, இப்போ ஒரு சிட்டியை மட்டும் டார்கெட் பண்ணி போகிறாங்க. பார்த்துக்கிடுங்க, 4-5 முனிசிபாலிட்டியில் ஒரே ஒரு சிட்டியை நான் பிடிக்க போகிறேங்கிறது 671வது நாளில் பெரிய செய்தியாம். இவ்வளோ நாளும் குண்டு போட்டு 61,330 பேரை கொலை செய்திருக்கிறான். உணவு வழங்கும் இடத்தில் மட்டும் 197 பேர் இறந்திருக்கிறார்கள், 12,000 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அநீதிகளை, கொடுமைகளை, பட்டினியை, பசியை கட்டவிழ்த்து விட்டு 671வது நாள் நான் ஒரு சிட்டியை பிடிக்க போகிறேன். இதுக்கு அமெரிக்கா அப்ரூவல் கொடுத்தான். அமெரிக்கா, UK, பிரான்ஸ் எல்லாருடைய உதவியோடு தான் அது நடக்கிறது. ஆனாலும் ஒன்றால் சாதிக்க முடிந்தது எதுவும் இல்லை. ஏறத்தாழ 22-23 மாதங்களாக ஒரு 4 முனிசிபாலிட்டியை சுற்றி வர பணத்தை தான் அள்ளிட்டு போயிருக்கே தவிர நீ சாதித்தது எதுவும் இல்லை. அதுவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அடுத்தல ரஃபாலையும்
மொராக் ஆக்சிஸ்லையும் பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். போராளிகளும் மற்றவர்களும் அங்கே இருந்த உணவு பொருட்களை, அதாவது ரஃபாவுக்கு கிராசிங் வெளியே நின்ற உணவுப் பொருட்கள் சிலவற்றை எடுத்தார்கள். அவர்கள் அந்த ட்ரக்கில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி ட்ரக்கில் உணவுப் பொருட்களை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்றொரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை யாருமே வந்து கவலைப்படல. இப்போ இந்த அல் அன்சாரி பிரிகேட்ஸும் வந்து புதுசாக இறங்கியிருக்காங்க. அவங்களும் முஸ்தபா பிரிகேட்ஸும் சேர்ந்து அல் சுஜையாவுக்கு போயிட்டாங்க. அல் சுஜையா தான் இப்போ நான் 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு பத்திரிகையில் தெளிவாகவே வந்தது. அல் சுஜையா இஸ் தி நியூ தேட்டர். அதுதான் இப்போ புதிய களம், போர்க்களம். அந்த போர்க்களத்திலும் போராளிகள் மிகவும் நன்றாகவே நின்று இஸ்ரேலிய இராணுவத்துக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை சாரா அல் குட்ஸும் அல் அன்சாரி பிரிகேட்ஸும் நாங்கள் 2 பேருமே பார்த்துக்கிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. முஸ்தபா அல் பிரிகேட்ஸு கூட சேர்ந்துருக்காங்க. 3 வாரமாக சேர்ந்து நேற்று நிறைய ஏபிசி 3 ஏபிசியை பாம்பு வச்சு தகர்த்திருக்காங்க. அதில் குறையாமல் 70 பேர் இறந்திருப்பார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் அதை ரொம்ப குறைவாக சொல்லுது. 7 பேர் காயம்பட்டார்கள், 7 கமாண்டரும் அவரோடு சென்றவர்களும்னு சொல்லுது, செவரல் அதர்ஸ்ன்னு. ஆனால் போராளிகள் குழு ஒழுங்காக சொல்லுது 70 பேர் அதில் இறந்தும் காயம்பட்டும் போனார்கள். அதில் வந்தவங்களெல்லாம் நாங்கள் நல்லா கண்காணித்து எண்ணி தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் ஒரு பெரிய சம்பவம். கார்கில்ல நேற்று காசா மக்களுக்காக ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. ஒரு பெரிய காசா மக்களுக்காக ஒரு பெரிய ஆதரவு போராட்டம். அது அதில் சில கோஷங்கள் வைத்திருக்கிறார்கள். லெப்பைக்கையா காமினி, டெத் டு யூஎஸ், டெத் டு இஸ்ரேல் என்ற கோஷங்களோடு அது நடந்திருக்கிறது. மொந்தகாரி எஜுகேஷன் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு எஜுகேஷன் சொசைட்டி தான், ஒரு கல்வி நிறுவனம் தான் அதை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஏராளமான பெண்களும் ஆண்களும் ஜெய்னபாஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல தொடங்கி கிராண்ட் மாஸ்க் இன் கார்கிலில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் வந்து அந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முடிந்திருக்கிறது. அதில் மிகப்பெரிய கோஷங்களை எழுப்பி இருக்கிறார்கள். அது இன்று எல்லா இடமும் மக்களுடைய கண்களை திறந்திருக்கிறது. அடுத்தது ஒரு மிலிட்டரி புல்டோசராக மாத்தேர் அல் காசம் பிரிகேட்ஸ். இப்போ நம்ம அதை பார்க்கும்போது அல்லஸ்கா பிரிகேட்ஸு, மாத்தேர் உமர் பிரிகேட்ஸு, இப்படி நிறைய பிரிகேட்ஸ் வந்து இப்போ களத்தில் நிற்கிறாங்க. அப்போ நீ காசா பிளான்னு சொல்லுறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. உனக்கு காசா பிளான் என்னப்பா, காசா சிட்டியில் ஒரு கொஞ்சம் பேரை குண்டு போட்டு 4 பேர் இறந்துருக்கிறார்கள். வான்வெளி தாக்குதல் தான், நிலத்தில் போக மாட்டேங்கிறான். இயால் ஜமீர் நேத்தும் எல்லாரும் கேபினெட் பாஸ்ட் த டிசிஷனுங்கிறாங்க. இஸ்ரேலுடைய அமைச்சரவை, பாதுகாப்பு அமைச்சரவை காசாவை முழுமையாக கைப்பற்றுவதை அங்கீகரித்து விட்டதுன்னு சொல்லாங்க. ஆனால் இயால் சமீர் ஒரு 10 பேரை கூட்டிட்டு, அதாவது தான் தளபதி ஒரு 10 பேரை கூட்டி அவர் அந்த இதில் இருந்து கருத்து வேறுபட்டு இருக்கிறார். அதையும் இன்னைக்கு காலையில் பத்திரிகைகள் ஸ்பிளிட் இந்த டிசிஷன் சொல்லுது. அது முளையிலேயே தோற்று போகிற ஒரு திட்டம் தான். உனக்கு எத்தனையோ 10வது 12வது திட்டம், அதெல்லாம் நம்ம வருஷப்படுத்தி சொல்லியிருக்கோம். அடுத்தது மேக்கரையில் போராளிகள் 77 தாக்குதலை இந்த ஒரு வாரத்திலே நடத்தியிருக்காங்க. 77 தாக்குதல்களில் 700க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். அதை அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட்டாக, ஒரு முழுமையான அறிக்கையாக அதை வெளியிட்டு இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் அடித்தோம், எப்படி அடித்தோம்னு. அது சுருக்கம் வந்து இதுதான், 77 ஆக்ஷன், 700க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் எங்கே, வெஸ்ட் பேங்கில். இப்போ காசாவை முழுமையாக கைப்பற்ற போகிறோம், அனெக்ஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை பேசுகிறாங்களே தவிர வெஸ்ட் பேங்கில் அது ப்ராக்டிக்கலாகவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராளிகள் அதை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி காசாவில் நடக்கிறதுக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட சற்று குறைவாக வெஸ்ட் பேங்கில் பெரிய அளவில் போராளிகள் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அங்கே நகர முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு இஸ்ரேல் ஆளாகி இருக்கிறது. அடுத்தது ஈஸ்ட் தூபாஸ், கில்கிலியா, இந்த இடங்களில் ரெய்டுகளை நடத்தி இருக்கிறது. நெபுலஸில் கொஞ்சம் வீடுகளை அது இடித்திருக்கிறது. அது இஸ்ரேலிய இராணுவம் இடித்திருக்கிறது. இப்போ இஸ்ரேலிய இராணுவம் செட்டிலர்ஸும் சேர்ந்து இராணுவத்தினர் பாதுகாப்புக்கு போகிறது, அந்த வந்தேரிகள் வந்து அப்பாவிகளுடைய வீடுகளை கொள்ளையடிக்கிற வேலையை நான் செய்திருக்கணும். நேற்று நைட்டு அங்கே உள்ள இளைஞர்கள் கூட்டம், அது எந்த குரூப்பையும் சொல்லலை, இளைஞர்கள் கூட்டம். சாதாரணமாக அங்கே உள்ள ரீஜனல் கமிட்டி நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அந்த கூட்டம் ஒன்று எந்த செட்டிலர்லாம் வந்து கொள்ளையடித்தானோ அவங்க உள்ளே புகுந்து பயங்கரமாக அவர்களுடைய வீடுகளில் புகுந்து பயங்கர கலாட்டா பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா, செட்டிலர்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கான். அவங்களுக்கு இடங்களில் போகவே முடியாது, போனால் உயிரோடு வர முடியாது. 2 பேர் ஷஹீதாக இருக்கான். அதை இன்னைக்கு அந்த ஷஹாதத்தை சிலாகித்து போராளிகள் குழுக்கள் பேசி இருக்கிறார்கள். 2 பேர் ஷஹீதாக இருக்கான். செட்டிலர்லாம் ராத்திரியெல்லாம் ஓடி இருக்கான். இதில்
ஹூத்திஸோடைய தாக்குதல், அதில் வரக்கூடிய சைரன். இப்படி நேற்று மேக்கரையில் நிபுலஸையும் தூபாஸ் என்ற இடத்தையும் கால்கிலியாங்கிற இடத்தையும் பயங்கரமாக ஒரு பெரிய போரே நடந்து இருக்கிறது. இது சைலண்ட் அனெக்சேஷன் மாதிரி வெஸ்ட் பேங்க் போயிட்டு இருக்கு. அந்த அப்பாஸ் இருக்கான் பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபையில் போய் நிற்கான். ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுவோம், கண்டிக்கும். உலக நாடுகள்லாம் ஒரு பக்கம் கண்டிக்கும். ஜெர்மனி இந்த பக்கம் கண்டிக்குது, அந்த பக்கம் ஆயுதத்தை கொடுக்குது. ஜெர்மனியில் உள்ள எதிர்க்கட்சி தலைவனே சொல்லியிருக்கான், ஜெர்மனி இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது ஒரு பொய்யான ஒரு நடிப்புன்னு சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம் இந்த முகத்தை காட்டிக்கிடுது, ஒரு பக்கம் அவனை நல்லா சப்போர்ட் பண்ணுது. நம்ம ஐரோப்பிய நாடுகள் சொல்லும்போது அரபு நாடுகள் ஒன்றும் இல்லை பெரிய அளவில் காசாவுக்கு உதவி செய்யலை, ஆனால் இஸ்ரேலுக்கு உதவி செய்யுது. $35 பில்லியன் கேஸு நேற்று நான் சொன்னேன், அது இன்னைக்கு பெரிய அளவில் அரபு உலகத்தில் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு. எகிப்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். அப்போ அவனுக்கு பணப்பற்றாக்குறைய நத்தானுக்கு மட்டும் கொடுக்கல, அரபு நாடுகளும் கொடுக்குதுங்கிறது. அடுத்தது ஹூத்திஸ் தாக்குதல். பென்குரியன் ஏர்போர்ட்டு 2 வைட்டல் டார்கெட் இன் பஷீர் ஷிபா. அதாவது இந்த நார்தன் இஸ்ரேலில் இவன் நான் காசாவை பிடிக்க போகிறேங்கிறான். நார்தன் இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா அடிக்கதை நடத்தி 300-350 நாளுக்கு மேலே ஆகுது. நீ இந்த நாட்களில் நார்தன் காசாவில் நார்தன் இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்திட்டான். அங்கே ஒரு டிஸ்கஷன் ஹிஸ்புல்லா கையில் இருக்க ஆயுதங்களை எப்படி தேசிய உடைமையாக்குவது, அவர்களை எப்படி நிர்மூலமாக்குவதுன்னு அவங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லெபனானை இவன் தாக்கிட்டே இருக்கான். அவங்க 4730க்கு மேற்பட்ட போர் நிறுத்தத்தை மீறின பிறகும் ஹிஸ்புல்லா வெறுமனே ஆயுதத்தை தரமாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நார்தன் இஸ்ரேலில் நீ இன்னும் மக்களை கொண்டு குடியமர்த்த முடியல. அப்போ என்ன, ரெசிஸ்டன்ஸு அங்கே உயிரோடு இருக்கான், போராளிகள் அங்கே உயிரோடு இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ உன்னுடைய பீர்ஷிபாவை முதல்ல ஈரான் அடித்து துவம்சம் பண்ணிச்சு. அதை நீ எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடலான்னு பார்க்கும்போது அழகாக கேப் விட்டு 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க ஹூத்திஸ் தாக்கிக்கிட்டே இருக்கான். இது பெரிய அளவில் ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. அஸ்கலானை தாக்கியிருக்காங்க. பென்குரியர் ஏர்போர்ட்டை பின்ன பெர்மனண்டாக மூடுற அளவுக்கு காலையில் ஒரு அட்டாக்கு, ஈவினிங்கில் ஒரு அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பீர்ஷிபாவில் வைட்டல் டார்கெட்ஸை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது இஸ்ரேலிய மீடியாக்கள் அதில் இந்த இழப்புகளை போட ஆரம்பிச்சு உடனே எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு அவங்க ஏதோ மிசிலை இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இதை போடுங்க, நீங்கள் ஹூத்திஸ் அடிக்கிறத காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ப்ராபகண்டா வார் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது யூகே யுனைடெட் கிங்டம் செப்டம்பரில் பாலஸ்தீனை அங்கீகரிக்க போகிறான்னா. ஆனால் இப்போ என்ன செய்கிறான்னா, இஸ்ரேலுக்காக சில கான்ட்ராக்ட் கம்பெனிஸை பிடிச்சி உளவு பார்த்துக்கிட்டு இருக்கானா, எங்கே இந்த ஹாஸ்டேஜஸை வச்சுருக்காங்க அப்படின்னு. அவன் ஹாஸ்டேஜஸை வச்சு அதை அழைத்து செல்லப்பட்டவர்களை வச்சு வீடியோலாம் போடுறான். ஆனால் இவங்க அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அலைந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது ட்ரம்போட சமாச்சாரம் என்னன்னா, புட்டின் கொடுத்த அடியில் மிஸ்டர் ட்ரம்ப் திஸ் இஸ் ஃபார் யூன்னு ஆரம்பித்தான் பாருங்க. ட்ரம்ப்பு, இது உனக்கு தான் சொல்கிறேன், வி ஆர் நாட் யுவர் காலனி, நான் உன்னுடைய காலனி ஆதிக்கத்துக்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு பேசாத. நீ நாட்டிலேயே நடக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்காதவன் யுனைட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இதில் நீ இல்லை. நாங்களே எல்லா முடிவுகளையும் எடுப்போம். நீ கடலில் கப்பல் அனுப்பியிருக்கல, நானும் அனுப்பியிருக்கேன், அது ஒரு முடிவுக்கு வரட்டும். இப்படி பேசின உடனே ஒரே அடியாக விற்காக போய் நம்ம இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் 15 புட்டினை மீட் பண்ணுறான்னா ட்ரம்ப்பு. இவ்வளோ தான் இவனுடைய தைரியம். ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ஆவுன்னு பேசி கையத்தட்டை வாங்கிக்கிட்டான், புறவு பொட்டுன்னு காலில் விழுந்துடான். இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ புட்டினும் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அமெரிக்கா கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல ட்ரில்ஸ் பண்ணுதுன்னு ஒரு செய்தி, அது அமெரிக்கா பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. அடுத்தால நம்ம ஈரானுக்கு வந்தால், ஈரான் இந்த திட்டத்தை எல்லாம் காசா பிளான் அது இதெல்லாம் கண்டிக்குது. IAEA அதை பற்றியே பேசிகிட்டு இருக்குது. ஆனால் ஈரான் போதுமான அளவுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளே வருவதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.